ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்க போறேன். அதாவது என் வாக்கை கேட்ட 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக நீ எதிர்பாராத விஷயங்களும் அற்புதமான நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எப்போவுமே நீ எந்த மனிதரையும் எதிர்பார்க்காம முழுவதுமாக என்னை நம்பி இருக்கும்போது நான் சொன்ன வாக்கையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அழகான பரிசையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே உன் எண்ணத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது, உன்னால் முடியும்னு நம்பும்போது, உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ முயற்சி செஞ்சு விஷயங்கள் தோற்று போனாலும் அடுத்த முறை அது கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுங்கிறத புரிஞ்சுக்கோ. முயற்சிகள் ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன். இனி ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழப்போற. உன் வெற்றிக்கான நிரந்தர நிம்மதிக்கான சந்தோஷத்துக்கான வாழ்க்கை ஆரம்பமாக போகுது என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றி பெற்றே தீருவாய். உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் பயணம் மேற்கொள்ளும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ ஒருபோதும் யாரிடமும் வீண் விவாதம் செய்யாதே. அதை மீறினா உன் மன அமைதியை இழந்திடுவாய் என் செல்லமே. எப்போ யார் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிக்கக்கூடிய அல்லது பக்குவமாக ஏற்றுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நீ ஒருபோதும் அவங்கள பழிவாங்க நினைக்காதே. எல்லா மனிதர்களுக்கும் நான் வாய்ப்பு கொடுப்பது போல உன் வாழ்க்கையிலையும் நீ உயர்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பேன். வாய்ப்பு வருவதற்கு முன்பாகவே அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். ஏற்கனவே படித்து முடித்தவங்கக்கிட்ட போய் படிக்கிறத விட இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய் படிக்கும்போது அவர்கள் இந்த நிகழ்கால விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்கறது போல தான் உன் வாழ்க்கையையும் நீ வாழ்ந்து முடிந்த மனிதர்களிடம் பற்றி விசாரிக்காம அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம இப்போது இந்த நிகழ்கால உலகத்தில் கலியுக காலத்தில் வாழும் மனிதர்களிடம் போய் விசாரிக்கும் போது அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிக்கும் போது உன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற புரிதலும் உனக்கு உண்டாகுவேன் செல்லமே. இந்த பூமியில் ஒருபோதும் யாரும் தான் பெருசுன்னு ஆணவத்தோடு நடக்க வேண்டாம். அப்படி நடந்துக்கிட்டா இந்த பூமி 2ஆ பிளந்து அவர்கள் உள்ளே போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்போவுமே ஒன்றை மிஞ்சி இன்னொன்று பெருசாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாமுமா இருக்கிறேன்ற ஆணவமும் அகங்காரமும் எந்த மனிதருக்கும் வரக்கூடாது. நீயும் எப்போதுமே உன் வாழ்க்கையில் நல்ல பதவியில் அதிகாரத்தில் இருக்கணும்னு நினச்சினா, அடுத்தவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய அளவுக்கு வேலை செய்யணும், உழைக்கணும், முன்னேறணும்னு நினச்சினா நீ முதலில் பணிவாக இருக்க கற்றுக்கோ. பணிவும் பொறுமையும் உள்ள மனிதன்தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர முடியும். எப்போதுமே சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் அதை சரியாக யோசித்து சிறப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. மன அமைதி உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஆனந்தம் நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அத்தனை லட்சியங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். சோதனைகள் தான் ஒரு மனிதனுக்கு அவன் யாருங்கிறத அறிமுகப்படுத்தும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் வறுமையே இருந்தாலும் கூட ஒருபோதும் தவறான செயலில் ஈடுபடாதே. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் முயற்சி செஞ்சும் கிடைக்காத பொருளை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நினைப்பதை விட்டுவிடு என் செல்லமே. அன்பும் இரக்கமும் தான் எப்போவுமே உன் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கட்டும். அன்புள்ள இரக்கமுள்ள மனிதாபிமானமுள்ள பாசமுள்ள பிள்ளையாக நீ இரு. இந்த உலகங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் போல. அந்த கடலை தாண்டி போகிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று, நல்ல மனிதர்களோட நட்பு கொள்ளு. இன்னொன்று, நல்ல நல்ல நூல்களை படிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. நல்ல புத்தகங்களை படிக்கும்போது நல்ல மனிதர்களோட நட்பு வச்சுக்கும்போது இந்த உலக வாழ்க்கையை உன்னால் சுலபமாக கடந்து வந்துட முடியும் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டு என்கிட்ட வேண்டி கேட்ட பிரார்த்தனைகளை
நான் உனக்கு நிறைவேற்றுவேனோ மாட்டனோ, நீ கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம். இப்போது நீ கேட்டதை உனக்கு செய்ய போறேன்னு உத்தரவாதம் கொடுத்த நானே நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன். இப்போதைக்கு நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். உன்னுடைய வாழ்க்கைங்கிறது மிக அழகானதாக அற்புதமானதாக மாறப்போகுது. நீ எதை நினைச்சும் கலங்கக்கூடாது என் செல்லமே. நீயே வியப்படையக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா நடத்தி தரப்போகிறேன். எப்போதும் அழகாக இருக்கிற விஷயங்கள் மேலே ஆசைப்படாத. ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் நீந்தும் போது பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இறைய போட்டு அதை பிடிச்சி சாப்பிட்ருவாங்கன்றது அதுக்கு எப்படி தெரியும்? அதே போல தான் மான் எவ்வளவு அழகாக இருந்தாலும் புலி அதை ரசித்து பார்க்காது, ருசித்து பார்க்க தான் ஆசைப்படும். அப்படிதான் எப்போதுமே வாழ்க்கையில் அழகுக்கும் வெளித்தோற்றத்துக்கும் பெருசாக மதிப்பு கொடுக்காம உண்மையான மனசை பாரு. ஓ நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நான் உனக்கு நல்லதை செய்ய தயாரானது போல நீயும் எப்போதுமே நல்ல மனம் கொண்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். என்னுடைய புனிதமான பாதங்களை தொட்டு உன்னுடைய பாரத்தையெல்லாம் என் மேலே போட்டுட்டினா நான் உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து வச்ச பணமும் நீ மற்றவங்களை எப்படி பழகுறியோ பார்க்குறியோ அதுவும் தான் எப்போவுமே உன் கூட நிரந்தரமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. பணம் வரும் போகும், ஆனால் நேர்மையான வழியில் நீ சம்பாதிக்கிற பணம் ஒன்றொன்றும், நீ உழைச்சி சம்பாதிச்ச காசு ஒன்றொன்றும் தீய வழியிலையோ தவறான வழியிலையோ உன்னை விட்டு நிரந்தரமாக போயிடாது. அதனால் எப்போதும் எதையுமே நல்லா யோசித்து செய். தப்பான வழியில் சம்பாதிக்கிறது கடைசி தப்பாகவே உன்னை விட்டு போயிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக நியாயமாக உழைச்சி சம்பாதிக்க பழகு. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய விதை நான் கொடுத்துருக்கேன். நீயும் எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் சிரிப்போடும் நடந்துக்கோ. ஒருத்தரை புகழ்ந்து பேசுவதற்கு முன்பாக கட்டுப்பாடு அவசியம். ஒருத்தரை உனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரே அடியாக புகழ்ந்தினா அவங்க மனசில் அகங்காரம் உண்டாகி அது தப்பான விஷயங்களை செய்ய வச்சிடும். அதே போல் நீயும் கூட பொழுதுபோக்குன்ற பேரில் நேரத்தை அதிகமாக வீணாக்காதே. அதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது சேவை செய்யவோ உதவி செய்யவோ முன்வந்தினா அது பயனுள்ள பொழுதுபோக்காக இருக்கும். உன் எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நல்ல முறையில் இந்த வராகியமாக நான் நடத்தி கொடுக்குறேன். நான் எப்போ பார்த்தாலும் உனக்கு கஷ்டங்களையே தரனே நினச்சி கலங்காத. காரணமின்றி நான் எதையும் செய்வதில்லை என் செல்லமே. கண்டிப்பாக இது எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி ஆக்கி காட்டுறேன். சில மனிதர்கள் உன் கூடவே இருந்து உனக்கு கெட்டது செய்கிறவங்களா இருப்பாங்க. சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி தூரமாக இருந்தாலும் உனக்கு நல்லது நினைப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி தூரமாக இருந்தாலும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல உறவுகளிடம் நீ பழக்கம் வச்சுக்கோ. கூடவே இருந்து குழி தோண்டும் துரோகிகளிடம் நீ கொஞ்சம் விலகி இருந்துக்கோ என் செல்லமே. எப்பவுமே எதிலுமே அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாதான் அது உனக்கு நிம்மதியை தருவதாக இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு அவசரத்துக்கு நீ போய் கடன் கேட்டினா அவங்க சொல்லக்கூடிய பதில்களில் இருந்தே அவங்க உன் மேலே எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். காசு பணம் கடன் கேட்காத வரைக்கும் நல்லா பழகிற பேசுகிற இந்த மனிதர்கள் யாராவது காசு பணம்னு கேட்டு வந்துட்டா அப்போதே அவங்க உடம்புல மறைச்சி வச்சுருக்க இன்னொரு முகமூடி எடுத்து போட்டுக்கிட்டு தன்கிட்ட எதுவுமே இல்லாதது போலவும் தானே கஷ்டப்படுவது போலவும் பொய்யா பேசி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. போலியாக நடிக்கும் பொய்யான மனிதர்களை நம்பி ஏமாறாதே என் செல்லமே. ஒருத்தரை உனக்கு பிடிக்கலனா அவங்க மேலே வெறுப்பை காட்டி சண்டை போடுவதை விட பிடிக்காதவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது. உனக்கு எதை எப்போ செய்யணும்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதும்
உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாரு. மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் தவறாக பேசினாலும் உனக்கு நீ சரின்னு உண்மையாக உன் மனசாட்சிக்கு தோணுனா அது போதும் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய சோகங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். எப்போவுமே உன்னுடைய செயல்கள் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா அதுதான் உனக்கு நிரந்தர பேரும் புகழும் பெருமையும் கொண்டு வந்து தரும். உன்னுடைய சிக்கல்களையும் வேதனைகளையும் உன்னுடைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தரப்போகிறேன். யாராவது உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க, மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடு. என் வாழ்க்கை இன்னும் முடியலை, நான் வாழப்போகிற வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் எல்லாமே அற்புதமாக அழகானதாக அமைகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு. ஏன்னா இப்போது வேணும்னா நீ தடுமாறிக்கிட்டு இருக்கலாம், தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நீ செய்த முயற்சிக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். எப்போவுமே உன்னை நேசிக்கும் முதல் ஆளாக நீ இருந்துவிடு. ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தவும் வேணாம், யாரும் காயப்படுத்தும் அளவுக்கு பேசினாலும் அதை நினச்சி நீ கவலைப்படவும் வேணாம். நீ எப்போதும் எல்லாரிடமும் நேர்மையாக நடந்து கொள். வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கிறத மட்டும் நிறுத்திக்காதே என் செல்லமே. உன் எதிர்காலம் கண்டிப்பாக ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் உன்னை மதிக்கலைன்றதுக்காக நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னை மதிக்கிற அளவுக்கு மற்றவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய சுய முயற்சியாலும் வாழ்க்கையில் உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்க நீ கண்டிப்பாக மிக பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாய். உனக்கு நீ எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைகளில் மூழ்கி போகாதே. எந்த ஒரு வேலையை செய்ய நினச்சாலும் அதை செய்ய முடியாத அளவுக்கு மனசில் கவலைகளை தூக்கி சுமக்காதே. அனைத்தையும் இந்த வராகி அம்மா என் பொறுப்பில் விட்டு